சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. என்ன புளிமுட்டை வரிசை கொண்டு வராங்களாமா? ஆமாங்க சின்னதா. ஆனா அவங்க வரிசை மட்டும் கொண்டு வர மாதிரி தெரியல, கூடவே ஏதோ பெரிய பிரச்சனையை கொண்டு வர மாதிரி தெரியுது. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நீ எதுக்கும் அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்லு. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். மோதிரத்தை சீர்வரிசையில வச்சு சின்னத்தனுக்கு போட்டு விடணும். டேய் சரவணா, என்னடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல புடவைகாரி வருவா பாரு. ஏண்டா அந்த புடவைக்காரி வருவான்னு சொன்ன, அவளை காணோம். அதுக்குள்ள உங்க அப்பா அந்த அட்டை பூச்சி கூட்டிக்கிட்டு எங்கேயும் வெளியே போறாரு. இரு ஏன் இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கா? அப்படியே அந்த புடவைக்காரி அவங்க மாமனார் அவ்வளவு சீக்கிரம்லாம் வெளில போக விட மாட்டா. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. வரா பாரு மோய், சொன்னல. மாமா என்ன கண்ண? எங்கேயாச்சும் வெளியில போறீங்களா மாமா? ஆமா கண்ணு, தோப்பு வரைக்கும் நானும் செல்லக்கிளையும் போயிட்டு வந்துடுறோம். என்ன கண்ணு, ஏதாவது பேசணுமா? அது மாமா, தலை தீபாவளி சீர்வரிசை வைக்கிறதுக்கு அப்பாவும் சித்தியும் வராங்களாம். உங்ககிட்ட அத சொல்ல சொன்னாங்க. ஏமணி, அன்னத்துக்கு சாமித்திர சித்தப்பு சீர்வரிசை வைக்க வராரா? ஒரே ஜாலிதான்ல. ஐயோ சும்மா இருமாமா. என்னாச்சு கண்ணு, ஆச்சரியமா இருக்கு. சீர்வரிசை வைக்க சாமித்திர வரானா? ஏகண்ணு, நீ கனவு கண்டு எதுவும் சொல்லல? ஆஹா இல்லங்க மாமா, நான் நிஜமா தான் சொல்றேன். நாங்க கிளம்பிட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம்னு போன் பண்ணி சொன்னாங்க. ஓ பரவாயில்ல, இப்போ அது புத்தி வந்துச்சு. பிறந்த வீட்டு வரிசை வந்துச்சுன்னு உனக்கும் மனசு நிறைவா இருக்கும். நல்ல விஷயம் தானே. பத்தோம். ஆமா மாம்சே, மாப்பிளைக்கு மாமனார் வீட்ல இருந்து சீர்வரிசை வருதுன்னா ஒரு கெத்தா இருக்கும்ல. என்ன மாம்சே சொல்றீங்க? கரெக்டா சொன்ன கட்டக்குண்டு. இந்த குறிஞ்சி பூக்குற மாதிரி அப்பப்ப இந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுறேன். என்னாச்சு? என்ன சிரிப்பு? மாம்சே என்ன சும்மா கிண்டல் பண்றாரு. அத நிஜம்னு நம்பி நீ சிரிக்காத. நான் உண்மையிலேயே புத்திசாலிதான். பார்த்தாலே தெரியுதே. மா, இவங்களாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே. என்னன்னு சொல்றது இவங்களெல்லாம்? மா, உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. சொல்றப்பா கரெக்டா இழுத்து விட்டுரு, பிரச்சனை ஆரம்பிச்சிரு. டேய், இதெல்லாம் நீ எனக்கு சொல்லிதான் தெரியணுமா? நீ எப்பன்னு மட்டும் சொல்லு, பிரச்சனைய நான் எப்படி ஆரம்பிக்க போறேன்னு மட்டும் பாரு. நீ உள்ள வா மாமா, உனக்கு காஃபி போட்டு தரவா? புதுமா பிள்ளைக்கு லல்லா லல்லா யோகமடா லல்லா லல்லா. என்ன சண்முகம் யோசிக்கிற? இல்ல செல்லகளே, போன்ல சீர் செய்யறியான்னு கேட்டப்ப எடுத்தெறிஞ்சு பேசுனவன் இப்ப அவனே வந்து சீர் செய்யறான்னு சொல்லும் போது இதுல ஏதோ வில்லங்க இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன இருந்தா என்ன சண்முகம், நம்மள மீறி சாமி துரையால என்ன பண்ண முடியும்? நாம பாத்துக்கலாம், விடு. சரி வா, மட்டும் பார்க்கலாம்.